ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு 21வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கை நண்பர்களே. நம்மளோட சேனலை டெய்லி பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு எப்பயும் கொடுத்துட்டு இருங்க மக்களே. நாங்கள் உங்களை நம்பி தான் இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பழி வாங்க பிறந்த திரௌபதி, அவங்கள பற்றி பார்க்கலாம். இதில் தன்னை அவமானப்படுத்திய துருபதனை பழிவாங்க சபதம் செய்த துரோணர் பரசுராமரிடம் அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு ஹஸ்தினாபுரம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பல்வேறு போர்க்கலைகளில் பயிற்சி அளிக்க துவங்கினாராம். ஒரு குறிப்பிட்ட அளவு தேர்ச்சி அடைந்து அவர்கள் தங்களின் குருவுக்கு ஏதாவது அர்ப்பணிக்க விரும்பிய போது முதல் காரியமாக துரோணர் துருபதனை சிறைப்பிடித்து வர கேட்டார். வேறு எந்த காரணமும் இல்லாமல் பாஞ்சால தேசத்தின் தலைநகரமான காம்பில்யா மீது தாக்குதல் தொடுத்தார்கள். கௌரவர்கள் மற்றும் பாண்டவ அரசகுமாரர்கள் உற்சாகமாக தாக்குதலை துவங்கினார்கள். கௌரவ சகோதரர்கள் பாண்டவர்கள் பின்தங்கியிருந்து கவனித்தார்களாம். தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை துருபதனின் படை. எந்த காரணமும் இல்லாமல் திடீரென இவர்கள் ஏன் கிளம்பி தங்கள் நகரை தாக்குகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லையாம். தாங்கள் தாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்த பொதுமக்கள் கையில் கிடைத்த வீட்டு உபயோக கத்தி, கம்பு என்று எதையாவது எடுத்து கொண்டு கௌரவர்களை எதிர்த்து சண்டையிட்டு அவர்களை துரத்தி அடித்தார்களாம். சாதாரண பொதுமக்களிடம் தோல்வியடைந்த கௌரவர்கள் அவமானத்துடன் திரும்பினார்களாம். பிறகு அர்ச்சுனன் பக்கம் திரும்பிய துரோணர், உங்கள் குருவுக்கு நீதான் குரு தட்சிணை வழங்க வேண்டும், நீ துருபதனை கொண்டு வர வேண்டும் என்றாராம். துருபதனுக்கு நேர்ந்த அவமானம். பீமனும் அர்ஜுனனும் காம்பில்யா நகருக்குள் புகுந்து துருபதனை சிறைப்பிடித்து கட்டி தங்களுடன் தூக்கி கொண்டு துரோணரின் காலடியில் வைத்தார்களாம். துரோணரை பார்த்த கணமே துருபதனுக்கு எல்லாமும் புரிய துவங்கியது. மாவீரனான தன்னை இப்படி இளைஞர்களை அனுப்பி சிறைப்பிடித்து காலடியில் கைதியாக வைத்திருக்கும் நோக்கமும் தெரிந்ததாம். துரோணர் பேசத் துவங்கினார். இப்போது நாம் பகிர்ந்து கொள்வதை பற்றி பேச முடியாது. ஏனென்றால் நாம் சமமானவர்கள் இல்லை. என் முன்னே நீ கைதியாக கிடக்கிறாய். ஏன் சீடர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த பரிசு நீ. எனக்கு என்ன விருப்பமோ அதை என்னால் செய்ய முடியும். ஆனால் நான் உனக்கு நண்பனாக இருந்தவன். எனவே உன் உயிரை பிழைத்திருக்க விடுகிறேன். ஒரு சத்திரியனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான செயல் அவனை தோற்கடித்து உயிருடன் விடுவதுதான். துரோணர் அதைத்தான் விரும்பினார். உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன் என்று துருபதனிடம் சொல்வதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பது துரோணருக்கு நன்றாகவே தெரியும். அதிலும் ஒரு பிராமணன் தன்னை இப்படி செய்துவிட்டான் என்பது அவனுக்கு இன்னும் வேதனை தரும். தொடர்ந்து துரோணர், உனது ராஜ்யத்தில் பாதி என்னுடையது. ஒரு நண்பனாக மறுபாதியை உனக்கே தருகிறேன். அந்த மறுபாதியை நீ சென்று ஆட்சி செய்து கொள். ஒரு பாதி இப்போது எனது என்றாராம். அவமானம், கோபம், வெறுப்பு எல்லாமும் சேர்ந்து கொதிக்க தனது மறுபாதி ராஜ்யத்தை அடைந்த துருபதனின் நிலையை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாம். குமரிக் கொண்டிருந்தான் துருபதன். துருபதன் சிவனை நோக்கி, இந்த பழியை தீர்க்க எனக்கு ஒரு குழந்தையை தர வேண்டும் என வேண்டினாராம். ஏனென்றால் ஒரு முறை தோற்றதுமே மீண்டும் அவரை நேருக்கு நேர் மோத அழைக்கும் தகுதியை ஒருவன் இழந்து விடுகிறான். குழந்தையும் பிறந்தது. ஆனால் அது பெண் குழந்தையாக இருந்ததாம். துருபதனால் நம்ப முடியவில்லை. பழி வாங்கத்தானே நான் ஒரு குழந்தையை கேட்டேன். இந்த பெண் எப்படி பழி தீர்ப்பாள் என சிவனை கேட்டானாம் துருபதன். பிறந்த முதல் நாளில் இருந்தே அந்த குழந்தையை ஒரு ஆண் பிள்ளைக்கான உடைகளை அணிவித்து ஆணாகவே வளர்க்க துவங்கினானாம். மக்களுக்கு இது பெண் குழந்தை என்பது தெரியக்கூடாது என்று நினைத்தானாம். இந்த பெண் குழந்தைதான் அம்பையின் மறுபிறப்பு. இப்போது சிகண்டி என்ற பெயருடன் வளர துவங்கியதாம். துருபதனுக்கு துரோணர் மீது மட்டும் பழி தீர்த்து கொள்வது போதுமானதாக இல்லையாம். ஒட்டுமொத்த குரு வம்சத்தையும் பழிவாங்க நினைத்தான். குருவம்ச வாரிசுகள் தானே தன்னை சிறைப்பிடித்தனர் என்பதால் அவர்கள் அனைவரையும் கொல்ல நினைத்தான். அவர்களுக்கு தூணாக நிற்கும் பீஷ்மரை வீழ்த்தினால் மொத்த குரு வம்சமும் விழுந்துவிடும் என்பதை அறிந்திருந்தானான் துருபதன். தனது 14வது வயதில் சிகண்டி காணாமல் போனாள்.
அவர்கள் கலக்கமடைந்தார்கள். எல்லா பக்கமும் தேடி அலைந்தும் சிகண்டியை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிகண்டி கானகத்திற்குள் சென்று போர் பயிற்சியை தனிமையில் துவங்கியிருந்தாள். ஏனென்றால் தான் பருவமடைந்திருப்பதை மறைக்க விரும்பினாளாம் சிகண்டி. தான் ஒரு பெண் என்பதை யாரும் தெரிந்து கொள்வதை சிகண்டி விரும்பவில்லையாம். அவளது இக்கட்டான நிலையை கண்ட ஸ்துனகர்ணன் என்ற பயச்சன் உதவ வந்தான். நான் உனக்கு ஆண் தன்மையை வழங்குகிறேன் என்றபடி தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி சிகண்டியை ஆணாக உருவம் மாற்றி சமுதாய சூழ்நிலைகளை சமாளிக்க இது உனக்கு உதவியாக இருக்கும். ஆனால் நிஜத்தில் நீ பெண்ணாகவே இருப்பாய் என்றானாம். நெருப்பிலிருந்து தோன்றியவள். துருபதனின் வாழ்க்கையில் ஒரே நோக்கம் எப்படியாவது துரோணரை அவமானப்படுத்தி குருவம்சத்தை அழிப்பதாக மாறியதுதான். துரோணரை வீழ்த்தி குருவம்சத்தை அழிக்கும் வல்லமை உடைய பிள்ளைகள் தனக்கு பிறக்கும்படியான யாகத்தை யாராவது செய்து தருவார்களா என்று தேடத் துவங்கினானான். தனக்காக புத்திர கர்ம யாகம் செய்விக்க அப்போது பெயர் பெற்றிருந்த ஜெய உபஜெய என்னும் இரு தாந்திரிகர்களை அணுகினானாம். யாகத்தில் துரோணரை வெல்லும் வல்லமை உடைய ஒரு மகனும் குருவம்சத்தை பிளவுபடுத்தும் ஒரு மகளும் எனக்கு வேண்டும் என வேண்டிக் கொண்டானாம் துருபதன். விரிவாக நடைபெற்ற யாகத்தில் முடிவில் ஒரு இளைஞனையும் ஒரு இளைஞியையும் யாக குண்டத்தில் நெருப்பிலிருந்து வெளியே எடுத்தார்கள். திருஷ்டதியும்னா திரௌபதி இவர்கள் இருவரும் ஆணும் பெண்ணும் இணைந்ததால் உருவானவர்கள் இல்லை. அவர்கள் நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள். இருவரும் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பிறந்த உயிர்கள். துவக்கத்திலிருந்தே அவர்கள் வாழ்க்கையில் ஒரே நோக்கம் துரோணரையும் குருவம்சத்தையும் பழிவாங்குவதுதான் என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருந்தானாம் துருபதன். அங்கே குருவம்சத்தினர் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ள துவங்கிய அதே நேரத்தில் அவர்களுக்கு அருகிலேயே ஒரு வலிமையான எதிர்ப்பு வளர துவங்கியிருந்ததாம். உலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளியும் வீரமும் நிறைந்த ஒருவனை தன்னுடைய மகள் மனம் முடிந்தால் தங்களால் பழிவாங்க முடியும் என நினைத்தான் துருபதன். தகுதியான வீரனை தேடிய துருபதனால் துரோணரை வெல்லக்கூடிய ஒருவனை கண்டுபிடிக்க முடியவில்லையாம். அப்போதுதான் கிருஷ்ணர் அதுவரை வெளிப்படுத்தியிருந்த வெற்றியடைந்திருந்த போர்களை பற்றிய தகவல் அறிந்தானாம் துருபதன். மதுரா நகரை ஐராசந்தனின் படை 17 முறை தாக்கியிருந்தது. யாதவ படைபலம் ஐராசந்தனின் படையில் 10ல் 1 பங்கே இருந்தபோதும் கிருஷ்ணரும் பலராமரும் இணைந்து வீரத்துடனும் தீரத்துடனும் போரிட்டு தங்கள் படையினருக்கு உற்சாகமூட்டி ஒவ்வொரு முறையும் ஐராசந்தனையும் அவனது படையையும் துரத்தி அடித்திருந்தனர். 18ஆம் முறை மீண்டும் தாக்குவதற்காக இன்றைய ஆப்கானிஸ்தான் என அறியப்படும் வடமேற்கு பகுதியைச் சேர்ந்த மேலும் சில அரசர்களை துணைக்கு சேர்த்தானாம் ஐராசந்தன். அவரவர் படையுடன் வந்து எல்லா திசையிலும் மதுரா நகரை அனைவரும் சேர்ந்து சூழ்ந்து கொண்டார்களாம். பெரும் எண்ணிக்கையிலான ஒரு மாபெரும் படை தங்களை சூழ்ந்திருப்பதை பார்த்த கிருஷ்ணர் அங்கேயே இருந்து எதிர்த்தாக்குதல் நடத்த முயன்றால் யாதவ இனமே அழிந்துவிடும் அபாயத்தை பார்த்தாராம். எனவே யாதவ மக்கள் அனைவரும் கால்நடையாக அங்கிருந்து கிளம்பி 1300 கிலோமீட்டர் தொலைவில் குஜராத்தில் இருந்த துவாரகையை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அனைவரையும் சமாதானம் செய்தார்களாம். தங்களின் குடியிருப்பை விட்டு அகதிகளாக வெளியேறி ராஜஸ்தானின் பாலைவன பகுதியை கடக்க முடியாமல் நூற்றுக்கணக்கான மக்கள் வழியிலே இறக்கவும் நேர்ந்தது. துவாரகை பயணம். யாதவர்கள் புதிதாக ஒரு நகரை நிர்மாணிக்கும் திட்டத்துடன் தான் கிளம்பினார்களாம். ஆனால் அங்கே சென்றதும் ஒரு சிறு தீவில் தங்களுக்கு ஏற்றதாக இருந்த ஒரு இடத்தில் ஏற்கனவே நன்றாக நிர்மாணிக்கப்பட்ட நகரை கண்டனர். தங்களுக்கு ஏற்ற இடம் இதுவே என முடிவெடுத்த கிருஷ்ணர் பலராமனுக்கு அந்நகரை ஆண்டு வந்த ரேவதன் எனும் அரசனின் மகளான ரேவதியை திருமணம் செய்து யாதவ குலத்தினருக்கு உறவு பாலம் ஏற்படுத்தினாராம். யாதவர்கள் நகரில் குடியேறியதும் சுற்றிலும் இருந்த சிற்றரசுகளை எளிதாக கைப்பற்றினாராம் கிருஷ்ணர். எங்கே போர் தேவைப்பட்டதோ அங்கே போரிட்டு வென்றாராம். எங்கெல்லாம் திருமணம் மூலம் அந்த ராஜ்யங்களை இணைத்து கொள்ளும் வாய்ப்பு இருந்ததோ அந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அந்நாட்டின் இளவரசியை திருமணம் செய்து கொண்டார். அப்போதைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் மிக முக்கியமானதாக இருந்ததுடன் எதிர்த்தரப்பினருடன் அமைதி ஏற்படுத்தி கொள்ள திருமணங்கள் தான்
ஒரே வாய்ப்பாகவும் இருந்ததாம். உங்கள் மகளை ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு உங்கள் மாப்பிள்ளை மீதோ நீங்கள் போர் தொடுக்க முடியாது தானே. மாபெரும் வீரனான ருக்மியை வென்று அவனது சகோதரியை ருக்மணியை கடத்தி வந்தாராம் கிருஷ்ணர். செடி நாட்டின் காளை என அறியப்பட்ட சிசுபாலனை வென்றார். ஒருமுறை ஐராசந்தனுடன் நேருக்கு நேர் மோத நேர்ந்தபோது அவனை அவமானப்படுத்தி துரத்தியும் இருந்தாராம். இப்படியாக கிருஷ்ணனின் வீரமும் தீரமும் பாராட்டப்பட்டு பரவலாக பேசப்பட்டு வந்ததாம். அபாயமான அழகு. தனது மகளுக்கு ஏற்ற மணாளன் கிருஷ்ணன்தான் என நினைத்தானாம் துருபதன். தனது மகளை மணமுடித்து கொள்ள தூது அனுப்பி வைத்தான். அழைப்பை தவிர்க்க முயன்றார் கிருஷ்ணர். இதில் பிரச்சனை என்னவென்றால், நேரடியாக மறுத்தால் தன்னை அவமானப்படுத்தியதாக நினைத்து போருக்கு அழைப்பான் துருபதன். திரௌபதியை மணமுடிக்க விரும்பாத கிருஷ்ணர் அந்த சூழ்நிலையை இருந்து லாவகமாக தன்னை விடுவித்து கொண்டாராம். நான் வெறும் மாட்டுக்காரன்தானே, அரசியான திரௌபதியை நான் எப்படி மணமுடிப்பது என்று கேள்வி கேட்டு நழுவினாராம். கிருஷ்ணர் பல இளவரசிகளை மணமுடித்து இருந்தாலும் திரௌபதி அவர்களில் தனித்து நின்றாள். உலகிலேயே மிக அழகானவள் என்றும் புராணங்களில் வர்ணிக்கப்படுகிறாள் திரௌபதி. கருமையான மின்னும் மேனியுடையவளாக குறிப்பிடுவதுடன் ஒரு பெண் இவ்வளவு பேரழகுடன் இருந்தால் அவள் நிச்சயமாக பிரச்சனைகளை கொண்டு வருவாள். அவளுக்காக மற்றவர்களை மோதிக்கொள்வார்கள், நாடுகள் பிளவுபடும், சகோதரர்களே மோதிக்கொள்வார்கள், மோசமான சம்பவங்கள் நிகழும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சுயம்வரம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யுமாறு துருபதனை வலியுறுத்தினாராம் கிருஷ்ணர். தகுதியான வீரர்கள் யாரும் இல்லை என்று முதலில் மறுத்த துருபதனை திரௌபதியை போன்ற ஒரு தீவிரமான ஒரு பெண் தன் விருப்பப்படி தனக்காக மணமகனை தேர்வு செய்ய வேண்டும், அவளுக்காக நீ தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று வாதிட்டு சம்மதிக்க செய்தாராம். ஒரு போட்டியை முன்னிறுத்தி சுயமரம் நடத்தி அதில் வெற்றி பெறுபவர் யாரை வேண்டுமானாலும் திரௌபதி தேர்வு செய்து கொள்ளலாம் என்று ஆலோசனை வழங்கினாராம் கிருஷ்ணர். சுயம்வரத்திற்கான போட்டியை கிருஷ்ணரின் குருவான சண்டிபாணி முன்னின்று வடிவமைத்தாராம். மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சுழலும் சக்கரத்தின் மையத்தில் ஒரு மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். மத்சய யந்திரம் என அழைக்கப்பட்ட அதன் பிம்பத்தை கீழே வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் பாத்திரத்தில் பார்த்தபடி மேலே சுழலும் சக்கரத்தில் உள்ள மீன் உருவத்தின் கண்ணை துளைக்க வேண்டும். யார் ஒருவர் இலக்கை துளைக்கிறாரோ அவரை திரௌபதி தேர்வு செய்தாலாம். அவருக்கு மணமுடிக்க வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நேரம் விவாதம் செய்த பிறகு கிருஷ்ணனின் ஆலோசனை ஏற்று திரௌபதியை மணம் முடிப்பதற்கான சுயம்வரத்தை அறிவித்தான் துருபதன். அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு 21வது தலைப்பு. நாளைக்கு 22வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. கூட கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க மக்களே. தினம் தினம் நாங்கள் போடுற வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நாங்கள் இந்த கதையை இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறைய தலைப்பு இருக்குது, இன்னும் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கும் கதை சொல்கிறதுக்கு. உங்களோட ஆதரவை தான் மக்களை நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஒருத்தர் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட போதும் மக்களே. நன்றி மக்களே. The brothers have returned. The kingdom is safe. Truly, the warriors are here.